மன்னார் மருத்துவமனையில் 28 வயதான தாய் வெனஜா என்பவரும் அவருடைய குழந்தையும் மகப்பேற்றின் போது உயிரிழந்துள்ளனர். இம்மரணம் அம்மருத்துவமனையில் கடமையில் இருந்தவர்களின் கவனையினம் காரணமாகவே சம்பவித்ததாக மக்கள் குற்றம் சாட்டியதுடன் தங்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது என்பது தெரியும் வரை தாங்கள் உடலை பொறுப்பிக்க மாட்டோம் என மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 28 27 வயதான மரியராஜ் சிந்துஜா என்ற இளம்பெண் வைத்தியர்களின் கவனக்குறைவால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குழந்தையை பெற்றெடுத்த இவர் குருதிப்பெருக்கு காரணமாக மன்னார் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் அவருக்கு நீண்ட நேரம் சிகிச்சை அளிக்கப்படவில்லை. மருத்துவமனைகளில் நடைபெறுகின்ற மருத்துவர்களின் அசட்டை இனங்கள் பல மரணங்களுக்கு காரணமாகியுள்ளது. 18ஆம் தேதி வழி வராட்டிய வார்டில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ லேட்டானா எங்களில் பிரச்சனை வந்துடும் தான் அந்த பிள்ளைக்கு வழி வராமல் பிரச்சனை வந்துடும் தான் 18ஆம் தேதி காலையில் 9 மணி 9:30 போல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணிவிட்டு பிறகு 3 நேரம் பார்க்க விட்ட டைம் மட்டும்தான் நாங்கள் போய் பார்த்து சாப்பாடு கொடுத்தது. அதுக்கிடையில் இவங்க ஹார்ட் பீட் செக் பண்ணாங்கன்னு சொல்லிச்சுது, இன்னும் மற்றது என்னமோ ஸ்கேன் பார்த்தேன்ட்டு சொல்லிச்சுது, எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சுது. நைட்டும் நாங்கள் கால் பண்ணி கதைச்சோம், ஃபோன் ஆன்சர் இல்லை. அன்றைக்கி நைட்டு எடுக்கும்போது கோல் ஆன்சர் இல்லை. அப்போ நாங்கள் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் எங்களையும் நிற்கவும் விட இல்லை, அங்கே வார்டில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளை தலைப்பிரசவம் வேறு, அதுக்கும் கேட்டோம் தாயோரால் நிற்கிறதுக்கு அதை அலோவ் பண்ணுங்கன்னு, யாருக்குமே நிற்க விட இல்லைன்னு சொன்னதால் சரி நீ நாங்கள் குழப்பக்கூடாதுன்ட்டு தான் நாங்கள் விட்டுட்டு அவங்க அம்மா அங்கே இந்தியாவில் கிடந்து அந்த பிள்ளையை டெலிவரி பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்தது. அவங்களுக்கு மனசே இல்லாமல் நைட்டு இங்கே வந்து கிடந்தாங்க. உடுப்பு கூட மாற்ற இல்லை, அப்படியே கிடந்தாக நைட்டு ஒன்றுண்டா ஓடுவோன்ட்டு. அப்போ கூட ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்போன்னு பார்த்தா ஃபோன் ஆன்சர் இல்லை. கொஞ்சம் நேரத்தால் அந்த பிள்ளை எனக்கு ஃபோன் அடிக்கிது, அண்ணி சேலன் போட்டிருந்தாங்க கையில், எனக்கு கோல் எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ முதல் அடித்தனே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்குன்னு கேட்க ஹார்ட் பீட் செக் பண்ண கொட்டிட்டு போனாங்க நீன்னு சொல்லிச்சு. அதுக்கு பிறகு தான் சேலன் போட்டாங்களாம். பிறகு காலையில் இது லேபர் ரூமுக்கு 5 மணிக்கு போல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. உள்ளே இவங்க போகிறதுக்கு முதல் வாட் பார்க்க போகிறதுக்கு முதல் 5 மணிக்கே உள்ளே அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சாப்பாடு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எங்களுக்கும் தெரியாது இந்த பிள்ளைய உள்ளே கூட்டிகிட்டு போனது. இதுகள் போனதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்ட்டு. பார்க்க விட இல்லை. இதுகள் வெளியிலே அவங்க அம்மா தான் வெளியிலேயே கிடந்திருக்காங்க. உள்ளே அந்த பிள்ளை வைத்தனும் லேட்டாக தான் வந்துச்சா, அது என்ன நடந்துன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் ஒருத்தரும் போய் பார்க்கவே இல்லை, பார்க்க விடவும் இல்லை. எங்கள் அக்கா ஒரு ஆள் அதில் நிற்கிறா, அவையும் கேட்டோம், போய் ஒருக்கா கேளுங்கக்கான்னு சொல்லி அவங்க இடையில ஒரு 2 நிமிஷம் விடுங்கன்னு கெஞ்சினோம். அதுக்கும் பார்க்க விடையில அவங்களே வச்சுட்டு இருந்துருக்காங்க. பக்கத்து வார்டில் உள்ள பிள்ளை தான் சொல்லிச்சுது, அந்த பிள்ளை வழி தாங்க முடியலை, எனக்கு சீசர் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு தான். அதை கூட அவங்க கேட்காம தாய் வழியில் இருந்து ஒரு வார்த்தை கேட்டு அதையாச்சும் அவங்க செஞ்சுருக்கலாம், அதுவும் செய்ய இல்லை. இப்படி அவங்க பார்க்கவே விட இல்லை. முதல்ல அவங்க தாய் கொண்டு போய் விட்டதுலேருந்து அங்கே தான் கிடந்து. அன்றைக்கி நைட் மட்டும்தான் நாங்கள் வீட்டை கூட்டிகிட்டு வந்தோம். அங்கே நிற்கக்கூடாதுன்னு ஓபிடிக்கு அங்கே முன்னுக்கு அனுப்பிடுவாங்க, தனியாக நிற்க வேணாம், அவங்களுக்கு புது இடம்ன்றதால தான் நைட் வீட்டை கூட்டிகிட்டு வந்தோம். இல்லாட்டி அதுவும் நின்றுருக்க மாட்டா, வீட்டை வந்திருக்க மாட்டா, அங்கே தான் கிடந்திருப்பாங்க. பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. ஒரு வார்த்தை அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயாச்சும் அந்த பிள்ளையை காட்டி இருக்கலாமே, தைரிய முகத்தை காட்டி இருக்கலாமே, தைரியமாக இருந்திருக்குமே. வழி தாங்க முடியாத பிள்ளை, ஒரு வார்த்தை அந்த தாயிட்ட என்ன செய்கிறது எது செய்கிறதுன்றாச்சும் அவங்க கேட்டிருக்கலாமே. இப்படி விட்டுட்டாங்களே ரத்தம். நான் பார்க்கும்போது போட்டு அமர்த்திக்கிட்டு கிடக்குறாங்க. நான் என்னத்தை பார்க்குறது, பக்கத்துலேயே எனக்கு கூடவே நின்ற புள்ள. அது இன்று நடந்த மன்னார் மாவட்டத்திலே நேற்று நடந்த சம்பவம் மன்னார் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மட்டுமல்லாது இலங்கையிலே வாழ்கின்ற மக்கள், வெளிநாடுகளிலே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு தவறுதலாக ஏற்பட்ட ஒரு விடயம்.
வைத்தியசாலைக்கு சாதகமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தால் கூட இந்த நிலைமை நடந்த இடத்திலே அந்த தாதிமார்களோ அல்லது அந்த அட்டெண்டர்களோ இல்லாட்டி அந்த வைத்தியசாலை வைத்தியர்களோ அந்த இடத்திலே நிற்காத ஒரு காரணமாக மக்கள் மத்தியிலே ஒரு பிழையான ஒரு கருத்து ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் ஒரு நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விபத்தாக இருந்திருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்தில் இல்லாமல் போனது ஒரு பெரிய ஒரு காரணம் உண்டு. இதை விட பார்க்க வேண்டும் சொன்னால் உண்மையில் அந்த இடத்திலே ஒரு மகப்பேற்றுக்குரிய வைத்தியரை தவிர ஏனைய ஒரு வைத்தியர் அங்கே கடமையாற்றி கொண்டிருந்திருக்கிறார். அவருடைய வேலை திட்டம் நிச்சயமாக ஒரு சேர்ஜன், அவர் வேறு ஒரு வைத்தியருக்குரிய ஒரு ஆள். அவர் அந்த இடத்துல விரப்பூசி மயக்கூசி போடக்கூடிய ஒரு டாக்டர் அந்த மகப்பேற்று வைத்தியசாலையிலே கடமையாற்றியிருக்கிற காரணம் எங்களுக்கு தெரியவில்லை. இருந்திருந்தாலும் ஒரு நாளைக்கு முதலே இந்த பேஷண்ட்டை கொண்டு அட்மிட் பண்ணியிருந்தபடியால் அந்த இடத்துல அவர்களுக்கு தான் தெரியும் இந்த நிலைமை எப்படி செய்ய வேண்டும், என்ன மாதிரி பார்க்க வேண்டும் என்றபடி அவர்களுக்கு தான் தெரியும். தெரிந்திருந்தும் கூட அவர்களுடைய கவனக்குறைவின் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இது விடயமாக கருத்து பதிவிட்ட ஊசி அர்ச்சுனா தகவல் கிடைத்தது என்று வடக்கின் மருத்துவமனைகள் கொலைக்களங்கள் ஆவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தில்லைநாதன், ஜெகதீஸ்வரன் ஆகியோர் இது விடயத்தில் விசாரணைகளுக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் என தெரிய வருகின்றது. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கதைக்கிறேன். இன்றைக்கு 20ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு மன்னாரில் சிந்துஜாண்ட அந்த கொலை வழக்குகள் ஆரம்பிக்கிறதுல மக்கள் அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கொள்ளலை, பெரிய ஒரு பிரச்சனை எடுக்கலை. பட் ஆனால் அதை தொடர்ந்து இப்போ நேற்றையான காலமே நேற்றைக்கு எனக்கு பின்னேறம் இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. பட் காலமாக தான் டெத் இருக்குன்னு சொன்னால் இன்கொயரி பண்ணணும் இப்போ போய் நடந்தேன்னு சொல்லி அந்த விஷயம் நடந்த பிறகு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒன்று வந்திருக்குது. வைத்தியசாலைகளில் வைத்தியர்களில் அசண்ட இனத்தால் ஏதாவது நடக்குமா இருந்தால் அந்த விஷயங்களை தட்டி கேட்கலாம் என்ற ஒரு நிலைமை மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக நாங்கள் என்னத்தை பார்க்கணும் என்று சொன்னால், இப்போ ஒவ்வொரு கொலை வழக்குகள் நடந்த பிறகும் எங்கண்ட டாக்டர்ஸ், அதாவது முக்கியமாக ப்ரொவின்ஷியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமன் பத்திரனாக இருக்கட்டும், அல்லது ஆர்டிஹெச்எஸ் கேதீஸ்வரனோ அல்லது மன்னார் ஆர்டிஹெச்எஸ் யாராவது இருக்கட்டும், யாராவது போய் அங்கே என்ன செய்யணும் என்றது தான். அதாவது கொலையும் நாங்களே செய்து அந்த கொலைக்குரிய தீர்வையும் நாங்களே செய்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல ஹாஸ்பிட்டலும் திருப்பி ரீரிவ்யூ பண்ணப்படணும். ஆர்டிஹெச்எஸ்க்கு பிடிஹெச்எஸ்க்கு அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவை இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கணும், இனி என்ன செய்யலைன்றதை நாங்கள் ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு தனி ஒரு ஆளாக நான் மட்டும் போய் இறங்கி அதில் நின்று அதோட சண்டை பிடிச்சி பிரச்சனையை படுறதுன்றதை விட இந்த 2 கொலை வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கிற சேம் டைம் இனியும் ஒன்று நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் இவேட்ட எங்களோட ஆர்டிபிடியாக்களை நாங்கள் எடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிவ்யூ ஒன்று செய்து டிஸ்ட்ரிக்ட் பிளான் ஒன்று போடணும். அதில் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதணும். நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த நார்தன் ஈஸ்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லி ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதி ஒரு 2 year இருக்குது. அது ப்ரொஜெக்ட் யோசிக்கணும் அப்படின்னு காசு எடுக்கிறேன். காசு இல்லாமல் ப்ரொஜெக்ட் செய்யலாம். அது சம்மந்தமாக நாலேஜ் நார்தன் ப்ரொவின்ஸில் ஈவன் ஹெல்த் மினிஸ்ட்ரியில் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சாக்கள் யாருமே தான் நல்லம். என்னை பொறுத்த வரைக்கும் மதுவன் சொல்லி ஒரு ஆளுக்கு 70,000 அவள் மினிஸ்ட்ரி பே பண்ணி கொண்டு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடித்தாளுக்கு நான் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். பட் நான் அதை செய்கிறேன்னு சொல்லி அப்போ 2022 அப்போ செக்ரட்டரி சொன்னார், இப்போ இருக்க செக்ரட்டரி மைபாட சொன்னவர் நோ வீல் டூ இட்னு சொல்லி அப்போ நான் விட்டுட்டேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ பிள்ளைகளை கண்டுபிடிக்கிற அந்த பிளேமிங் கல்ச்சர்ன்றதை விட இப்போ இருக்கிற இஷ்யூஸை அனலைஸ் பண்ணி இனி ஒன்று நடக்காமல் பார்க்குறதுக்கும் இப்போ இதுவரைக்கும் நடந்த 2 கொலைகளுடைய கம்பன்சேஷனையும் எடுக்கிறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு ஓட் செரிமனி இருக்குது. அதுக்கு பிறகு ஏற்கனவே 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வவுனியாவில் வன்னியில் வச்சுருக்கிறோம். வவுனியா, முல்லைத்தீவு, மன்னாரில். ஸோ அதை எந்த அளவில் இதில் ஆர்வமாக இருக்கணும், சும்மா பாராளுமன்றத்தில் கத்துறது மட்டும்தான் ரெடியாக இருக்கணுமா, அல்லது ஒரு ஸ்மூத் ரன்னிங் உண்டு, அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரியில் ஸ்மூத் ரன்னிங் உண்டு என்ஷூர் பண்ணுறதுக்கு விரும்பினமா இல்லையான்றது மற்ற இப்போ இருக்கிற செக்ரட்டரி மேயர், இப்போ இருக்கிற டிடிஜி மேயர். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியான கவலை என்னென்றால் திருப்பியும் பார்த்தனா அதே பழைய முகங்கள், அந்த பொது கட்டமைப்புண்ட ஆள் ஒரு ஆள் அப்படியெல்லாம் போய் அங்கே குள்ளாரை கொண்டிருக்கிறத பார்த்தேன் நான். மக்கள் கொஞ்சம் அதை அடையாளம் கண்டு அதை எந்த கட்சி என்ற அடையாளம் கண்டு அதை கொஞ்சம் ஒதுக்குவீங்கன்னா இந்த மாதிரியான ஆட்கள் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. நான் மன்னாருக்கு வருவேன், அதனுடைய வீடு நான் அங்கே வருவேன்.
அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.